வணக்கம் லெஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்க நிவாசன். வெல்கம் டு அ ஃபேண்டாஸ்டிக் மேட்ச் ரிவ்யூ. இந்த மாதிரி ஒரு மேட்சை நம்ம ஐபிஎல்ல பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அண்ட் அதை வாங்கடே ஸ்டேடியம்ல நிகழ்த்தி காட்டியிருக்காங்கன்றது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான விஷயம். இந்த ஸ்டேடியம்ல நிறைய ட்ராமா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த ட்ராமாவோடலாம் சேர்ந்து இதுவும் ஒரு மேட்ச் ஆஃப் தி ஏஜஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச் அது அமைஞ்சிருக்கு. அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக் டு வாட்ச். அவ்வளோ அற்புதமான ஒரு கேமா இருந்துச்சு. அதில் ஆர்சிபி வெற்றி பெற்றது. ஒரு ஆர்சிபி ஃபேனா எனக்கு சந்தோஷம். பட் ஓவராலாவே ஐ பிலீவ் பெட்டர் டீம் ஒன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேமாக தான் இது இருந்துச்சு. அதை விட ரொம்ப முக்கியமாக ரெண்டு டீமுமே நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க. அதனால ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மேட்சாக இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆர்சிபி பேட்டிங் ஆடினாங்க. 220 அடிச்சாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஆக்சுவலி டாஸ் ஜெயிச்சிருந்தாங்க. டாஸ் ஜெயிச்சு பவுலிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணாங்க. 220 அவங்க சேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில அவங்க உள்ள பேட்டிங் வந்தாங்க. அவங்களால கடைசியில் அந்த 220 சேஸ் பண்ண முடியலனாலும் ரொம்ப க்ளோஸாக வந்தாங்க அந்த டார்கெட்டுக்கு. தேங்க்ஸ் டு திலக் வர்மாஸ் 50. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஹர்திக் பாண்டியா வேற ஒரு உலகத்திலிருந்து இறங்கி ஒரு பேட்டிங் ஆடின மாதிரி ஆடினாரு. கிட்டத்தட்ட சூப்பர்மேன் இந்த சூப்பர்மேன் படத்துலலாம் அவருடைய கிரகத்திலிருந்து நம்ம எர்த்துக்கு வருவார் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த உலகத்தில் இருக்கிற என்வாயர்மெண்ட்டுக்கு அவர் பழக்கப்பட்டு இங்கே நம்ம உலகத்துக்கு வந்ததும் அவருக்கு எல்லா விதமான சூப்பர் பவர்ஸும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. லிட்டரா ஹர்திக் பாண்டியா ஆடுறதை பார்த்தா வேற எங்கிருந்தோ வேற்று கிரகத்துலேருந்து வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஆடினதை பார்க்கும்போது அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஆடினாரு. பாலுக்கு பால் 6 அடிச்சுட்டே இருந்தார். ஒரு பாயிண்ட்ல அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் காட்டினாங்க 457 அப்படின்னு போட்டு இருந்துச்சு. 457 ஸ்ட்ரைக் ரேட்ல எப்படி அவர் மனுஷன் ஆட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எந்த பால் போட்டாலுமே அது 6 தான் போக போகுதுன்ற ஒரு மாதிரி ஒரு நிலைமையை கொடுத்துட்டாரு. ஒரு பாயிண்ட்ல எனக்கு ஒரு ஆர்சிபி ஃபேனா எப்பா போதும்பான்னு மேட்ச் ஆஃப் பண்ற நிலைமைக்கு என்னை தள்ளிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான ஒரு இன்னிங்ஸை பார்த்தோம் நம்ம ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து. அண்ட் திலக் வர்மாவும் ஃபென்டாஸ்டிக்கான 50. திலக் வர்மா ரொம்ப முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் அது அவருக்கு. ஏன்னா போன மேட்ச் தான் அவர் இந்த ரிட்டையர் அவுட் ஆகி ஒரு கான்ட்ரவர்சிலாம் நடந்து ஏன் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டருடைய கான்ஃபிடன்ஸை இந்த டீம் பிரேக் பண்ணுறாங்கன்ற கேள்வியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் எந்த கான்ஃபிடன்ஸே எனக்கு பிரேக் ஆகலை, நான் செமையாக தான் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அகைன் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான 50 திலக் வர்மா கிட்ட இருந்து. ஓவரால் ரெண்டு டீமுமே நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க, நல்லா பேட்டிங் ஆடினாங்க ரெண்டு டீமுமே. பட் சில இடங்கள்ல சர்க்கிள் பேட்டிங்ல எந்த டீம் சறுக்குனாங்க அப்படின்னு பார்த்தா பவர் பிளே எடுத்து பார்த்தோம்னா ஆர்சிபி ஃபென்டாஸ்டிக்கா இருந்தாங்க. இவ்வளவுக்கும் ஃபில் சால்ட் அவர் தான் அக்ரெசிவா ஆடுவாருன்னு நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த மாதிரிலாம் இல்லை. முதல் பால் 4 அடிச்சாரு, அக்ரெசிவா தான் ஆரம்பிச்சாரு. ரெண்டாவது பாலே அவுட் ஆயிட்டாரு. அவரோட விக்கெட் அவ்வளோ ஏர்லியா போனதுக்கு அப்புறம் உள்ள தேவ்தத் படிக்கல், விராட் கோலினதும் ஒருவேளை ஸ்லோ டவுன் ஆவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி. விராட் கோலி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தார் பவுண்டரிஸ் அடிக்க. அதுல ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள வராரு. அவருக்கு முதல் மேட்ச் இந்த ஐபிஎல்ல அவர் உள்ள வராரு. முதல் ஓவரே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஷாட் ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி மிட் விக்கெட் மேல ஒரு 6 அடிச்சாரு விராட் கோலி. அங்கேயே நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே விராட் கோலி இன்னைக்கு வேற ஒரு மூட்ல வந்திருக்காரு. யாரு பவுலர்னு பார்க்க போறது இல்லை. ஐயோ இது பும்ரா, நான் பொறுமையா ஆட போறது கிடையாது, அவர் அட்டாக் பண்ணதான் போறாரு அப்படின்ற ஒரு மோட்ல இருந்தாருன்றதை நம்ம பார்த்தோம். ஃபென்டாஸ்டிக்கா ஆடினாரு விராட் கோலி. ஒரு அற்புதமான ஹாஃப் செஞ்சுரி. பட் அதை விட ரொம்ப முக்கியமான இம்பாக்ட் அந்த பவர் பிளேல யாரு டெலிவர் பண்ணான்னு பார்த்தா தேவ்தத் படிக்கல். தேவ்தத் படிக்கலுடைய பேட்டிங்ல மிக முக்கியமா அவரோட ஸ்ட்ரைக் ரேட்ல நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே நீட்டா பதில் சொல்லிட்டாரு நான் நினைக்கிறேன். அவ்வளோ அக்ரெசிவ் இன்டென்ட் காமிச்சாரு, அதை ப்ராப்பராகவும் காமிச்சாரு. போன மேட்ச்லயும் அந்த அக்ரெசிவ் இன்டென்ட் இருந்துச்சு அகைன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ். பட் இறங்கி எங்கேயோ லைன் ஆஃப் த பாலுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தள்ளி ஆடினாரு. அதில் அவுட் ஆயிட்டாரு. பட் இந்த மேட்ச் அந்த மாதிரிலாம் எந்த தப்புமே பண்ணல. நீட்டா ஆனாரு, பொறுமையானாரு. அண்ட் ஹி ரீப்ட் வாட் எவர் ஹி சோட் அப்படின்ற மாதிரி அவர் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டாரோ அதுக்கான எல்லா பலன்களும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதை அவர் என்ஜாய் பண்ணாருன்றதை நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு கால்குலேட்டடா ஆனாரு, அதே நேரத்தில் அக்ரெசிவாகவும் ஆனாரு. நீட்டா பேக் ரூம் ஸ்டாஃப், மிக முக்கியமா தினேஷ் கார்த்திக் கூட ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாரு தேவ்தத் படிக்கல் கூட க்ளோஸா ஒர்க் பண்றதை பத்தி. அதெல்லாமே ஒர்க் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். பேக் ரூம் ஸ்டாஃப் அவ்வளோ உழைப்பை போடுறாங்க, அதோடைய விளைவுகள் தெரியுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தேவ்தத் படிக்கலுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு இன்னிங்ஸாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை விட பெரிய இன்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்து வருது அப்படின்னு சொல்லி விராட் கோலி சொன்னார் மிட் அந்த இன்னிங்ஸ் இன்டர்வியூவில். அதை பார்க்கறதுக்கும் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. லெட்ஸ் ஹோப் தேவ்தத் படிக்கல் டெலிவர்ஸ் சம்திங் பிக் இந்த சீசனில் அப்படின்றது ஒரு ஃபேனாக என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் உள்ள வந்தார் கேப்டன் ரஜத் பத்திதர். ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கேப்டன்ஸ் நாக் 50 runs ஆஃப் அப்சல்யூட் ஹை குவாலிட்டி. அவர் யூஸ்வலாக ஸ்பின் எப்படி அடிப்பாருன்னு நமக்கு தெரியும். ஸ்பின் போட்டால் நின்ன இடத்துல இருந்து அட்டாக் பண்ணுறாரு, லாங் ஆன் மேலே பெரிய பெரிய 6 அடிக்கிறாரு. அதே மாதிரியே அடிச்சாரு. பட் அதை விட முக்கியமாக ஹர்திக் பாண்டியா அவனுடைய ஸ்லோவர் பால்ஸையும் ஒரு ஸ்பின்னர் அடிக்கிற மாதிரி தான் ட்ரீட் பண்ணாருன்றதை பார்த்தோம். பிரில்லியன்ட் பேட்டிங்.
அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் பேட்டிங் ஃப்ரம் கேப்டன் ரஜத் பத்திதர். இன்னொருத்தரை பற்றி பேசியே ஆகணும், ஜிதேஷ் சர்மா. ஜிதேஷ் சர்மாவும் சரி, ரஜத் பத்திதரும் சரி, நல்லா ஆடினாங்க. அவங்களுடைய ஷாட்ஸ் நல்லா இருந்துச்சு, பவர்ஃபுல்லாக நிறைய சிக்ஸர்ஸ் அடிச்சாங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம். ஸ்மார்ட்டாக ஆடினாங்க, ஃபீல்டை வந்து ப்ராப்பராக பார்த்து ஆடினாங்க. எங்கெல்லாம் கேப்ஸ் இருந்துச்சோ அதை பிக் பண்ணாங்க. நிறையா ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட், அதாவது பிஹைண்ட் ஸ்கொயர் நிறையா கூட ஆடினாங்க. முக்கியமாக வந்து ஃபைன் லெக்குக்கு மேலே, தேர்ட் மேனுக்கு மேலே அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறையா ஷாட்ஸ் ஆடினாங்க. அந்த கேப்ஸை பிக் பண்ணாங்க. அதில் அவங்களுக்கு வந்து செமையான பர்ச்சேஸ் கிடச்சிச்சு, நிறையா பவுண்டரிஸ் கிடச்சிச்சுன்றதை நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸுடைய பேட்டிங். மும்பை ரோஹித் சர்மா வந்து திரும்ப கொண்டு வந்தாங்க அந்த ஓப்பனிங்க்கு. ரோஹித் சர்மா ரயன் ரிக்கில்டன் கூட ஓப்பன் பண்ணார், அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணார். 9 balls 17 runs. ரயன் ரிக்கில்டனும் அதே மாதிரி ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட் அவருக்கும் கிடச்சிச்சு. பட் அதை தாண்டி அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை அந்த டாப் ஆர்டராக இருக்கட்டும், எதுவுமே செய்யலை அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். வில் ஜாக்ஸுக்கு yet another ஃபெயிலியர். நியூ பாலாக இருந்தாலும் சரி, ஸ்பின்னர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது சரி, ஸ்ட்ரகிள் பண்ணுறாருன்றதை பார்க்குறோம். எந்திரிச்சு வந்து கையெல்லாம் கொடுத்தாங்க ஆக்ஷனில், அவர் டெலிவர் பண்ண மாட்டுறாரு. லேட்டர் ஆன் இந்த சீசன் டெலிவர் பண்ணுவாருன்னு மும்பை இந்தியன்ஸ் நம்புவாங்க. பட் அவரை பார்த்தா அந்த மாதிரி தெரியல. கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லேக் பண்ணுறாங்களோன்ற ஒரு டவுட்டும் வருது. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக அவர் எந்த பொசிஷனில் ஆடினா நல்லா இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியல, தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்து ஒரு ஓப்பனராக ஆடிருக்காரு, நம்பர் 4லேயும் அவர் ஆடிருக்காரு, நம்பர் 3லேயும் ஆடிருக்காரு. இந்த பர்டிகுலர் சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அவர் எங்கே யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா சூரியகுமார் யாதவ் அந்த நம்பர் 3ல நல்லா ஆடிருக்காரு, நம்பர் 4லேயுமே ஓரளவுக்கு நல்லா ஆடிருக்காரு. திலக் வர்மாவும் அந்த நம்பர் 3 நம்பர் 4ல நல்லா ஆடிருக்காரு. அப்படின்றப்ப நீங்கள் திலக் வர்மா ஒரு சூரியகுமார் யாதவா அந்த 3 and 4ல யூஸ் பண்ணாமல் வில் ஜாக்ஸ் அங்கே ஆடுறது ஒருவேளை அவங்க பேட்டிங் ஆர்டரே கொலாப்ஸ் பண்ணுதான்ற கேள்விலாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு வில் ஜாக்ஸ் மறுபடியும் ஃபெயிலாக இருக்காருன்றப்ப மேபி பெவன் ஜேக்கப்ஸ் அவங்க ட்ரை பண்ணலாமா அப்படின்றதும் அவன் மைண்டில் ஓடிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸுக்கு என்ன பண்ணுறாங்கன்றத ஃபியூச்சர் மேட்சஸில் பார்ப்போம். பட் இன்னொரு ஒரு பிளேயரை பற்றியும் பேசி ஆகணும், சூரியகுமார் யாதவ். அந்த டாப் 4ல மறுபடியும் சூரியகுமார் யாதவ் கிட்ட இருந்தும் அவங்களுக்கு ரன்ஸ் வரலன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சூரியகுமார் யாதவ் நிறைய ட்ரை பண்ணாரு, பட் அவருக்கு இன்னைக்கு படவே இல்லை அப்படின்றத கிளியராக பார்த்தோம். ஓகே, இப்போ சூரியகுமார் யாதவுக்கு படலை. டாப் 4ல யாருக்கிட்ட இருந்துமே பெருசாக ரன்ஸ் வரல. இவ்வளோ ஒரு நல்ல அட்டாக்கிங் ஸ்டார்ட் வந்து ரோஹித் சர்மா அண்ட் ரயன் ரிக்கில்டன் கிட்ட இருந்து வந்துருந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். பவர் பிளேல ஆர்சிபியோட கம்மியாக தான் ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த செஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஆர்சிபியோட பேட்டிங்கில் நம்ம சொல்லியிருந்தோம், அந்த 7 to 11 ஓவர்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாங்க, சறுக்குனாங்க ஆர்சிபி. அதே மாதிரி தான் அந்த 7 to 11ல் வந்து மும்பை இந்தியன்ஸும் சறுக்குனாங்க. இன்ஃபேக்ட் கொஞ்சம் அதிகமாகவே சறுக்குனாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த 7 to 11ல் மேபி சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுண்டரிஸ் அடிச்சிருந்தா, அவர் வில் ஜாக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்டென்ட் காமிச்சிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். மும்பை இந்தியன்ஸுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ஃபேஸில் வந்து ஆர்சிபி கிட்ட நிறையா டெஃபிசிட்டை வந்து அங்கே பார்த்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஆர்சிபி அந்த ஃபேஸில் நிறையா ரன் ஸ்கோர் பண்ணாங்க, மும்பை அதை பண்ண முடியல அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஃபேஸில் மும்பைக்கு வந்து ஒரு மேஜிக் நடந்துச்சு. திலக் வர்மா உள்ளே வந்தார். நம்ம பேசின மாதிரி இருக்குது, முன்னாடி உள்ள மேட்ச்சில் அவருக்கு என்ன நடந்துச்சு, அந்த ரிட்டையர் அவுட் ஆனது, அதனால அவர் டிமோட்டிவேட் ஆனாரா இல்லையா, இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொன்னார். டிமோட்டிவேட்லாம் ஆகலை, நான் ஃபென்டாஸ்டிக்காக என்னோட கேம் தான் ஆடுவேன். அவர் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தார். 200 ஸ்ட்ரைக் ரேட்டுன்றது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்ட்ரைக் ரேட். அதுவே ஈஸி கிடையாது ஆடுறதுக்கு. இந்த மாதிரி ரன் சேஸில் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடும்போதே உங்களால் கொஞ்சம் இம்பேக்ட் டெலிவர் பண்ண முடியும், அதெல்லாம் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி பவர் பிளேலையும் இவங்க கொஞ்சம் கம்மியாக தான் ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க ஆர்சிபி கம்பேர் பண்ணுறப்ப. மும்பை இந்தியன்ஸ் அந்த 7 to 11 ஃபேஸ்லையும் அதிகமாக சறுக்கியிருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் ஈடுகட்டுற மாதிரி ஒரு பாயிண்டில் இதில் வந்து டிவியில் கிராஃபிக்ஸில் வந்து ஸ்ட்ரைக் ரேட் 457 அப்படின்னு காட்டினாங்க. யாருக்குன்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியாவுக்கு. உள்ளே வராரு, 6 அடிக்கிறாரு, வீடியோ கேம் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருந்தார். ஒரு பாயிண்டில் என்ன பால் போட்டாலும் எந்த பவுலர் போட்டாலும் 6 தான் அடிப்பாருன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு ஆர்சிபி ஃபேனாக ரொம்ப கடுப்பாகி நான் வந்து மேட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்குறத விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து என்னை தள்ளிட்டாருன்னு தான் சொன்னோம் ஹர்திக் பாண்டியா. ஆனால் அந்த ஹர்திக் பாண்டியா இன்னிங்ஸ், அந்த திலக் வர்மா 50, இது ரெண்டும் வரலன்னா ரொம்ப மேசிவ் டிஃபரன்ஸ்லேயே மும்பை இந்தியன்ஸ் தோற்றுருப்பாங்க. அது ரெண்டும் வந்தது ரொம்ப கிட்ட கொண்டு போயிடுச்சு மும்பை இந்தியன்ஸுக்கு. பெரிய அளவில் நெட் ரன் ரேட்டில் லாஸ் இல்லை அப்படின்றது மும்பை இந்தியன்ஸ் ஒரு அட்வான்டேஜாக பார்ப்பாங்க. ரெண்டு டீமோட பவுலிங் எப்படி இருந்துச்சுன்றதையும் நம்ம பேசியிருந்தோம். ஒரு டீமுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள திரும்ப வந்திருந்தாரு, கம்பேக் கொடுத்துருக்கிறாரு. ஜஸ்பிரீத் பும்ரா ஃபென்டாஸ்டிக்காக போட்டாரு நிறையா. ஆனால் வந்து லைன்ஸ் அண்ட் லென்ஸை வந்து மிஸ் பண்ணாரு அப்படின்னு தோணுச்சு. லைன்ஸை விட மிக முக்கியமாக வந்து இந்த லென்த்தை நிறையா மிஸ் பண்ணார். நிறையா ஃபுல் டாஸஸ் போட்டார் ஜஸ்பிரீத் பும்ரா. அது யார்க்கர்ஸ் ட்ரை பண்ணும்போது அது ஃபுல் டாஸாக விழுந்துருச்சு நிறைய இடத்துல. ஆனால்
ஆர்சிபி வந்து அதுவும் முக்கியமாக அந்த டயத்தில் ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன் ரஜத் பத்திதர், ஜிதேஷ் சர்மா அந்த ஃபுல் டாஸஸை கன்வெர்ட் பண்ண விட்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி அது வந்து ஒரு பக்கம் பும்ரானுடைய ஃபுல் டாஸாக இருந்தாலும் பும்ரானுடைய பால்ஸே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி ஆடிட முடியாது. அதை கணிச்சு ஆடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். மேபி அதனால விட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டில் அது ஃபுல் டாஸ் அப்படின்றப்ப நீங்கள் டைம் பண்ணியிருந்தா 6 போயிருக்கும் அப்படின்றது வந்து ஒரு நார்மல் கிரிக்கெட்டிங் லாஜிக்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அவங்களால ஆனால் அந்த 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 பர்டிகுலர் டைமில் அங்கே ஃபீல்டில் நடுவில் இருக்கும்போது அதை டைம் பண்ண முடியல அப்படின்றது நமக்கு புரியுது. பட் இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள பவுலிங் போட வந்தாலே அட்டாக் பண்ணணுமா? இல்லை வேணாம், நம்ம அடுத்த ஓவர் அட்டாக் பண்ணிக்கலாம், இந்த ஓவர் நம்ம வந்து விக்கெட்டை காப்பாற்றிக்கிட்டா போதும் அப்படின்னு நினச்சி ஆடின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா நிறையா வாட்டி ஃபுல் டாஸஸை வந்து இவங்க தரையோட தான் ஆடினாங்க. அந்த ஃபுல் டாஸை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு கூட நினைக்கல. அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது அப்படியும் தெரியல. அது ஒரு மாதிரி வந்து ஓகே, இந்த பாலை வந்து நம்ம எப்படியுமே சிங்கிள் தான் ஆட போகிறோம் அப்படின்னு முன்னாடியே டிசைட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பால் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டாஸாக வந்ததுக்கப்புறமும் அந்த டெசிஷன் அவங்க மாற்றலை. இல்லை பரவாயில்ல, ஃபுல் டாஸாக வந்தாலும் நம்ம சிங்கிளே ஆடிடலாம் அப்படின்ற மாதிரி ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சின்ன பயத்தோட தயக்கத்தோட ஆடின மாதிரி இருந்துச்சு. அந்த தயக்கம் உடையிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. லாஸ்ட் ஓவரில் தான் ஜிதேஷ் சர்மாவுக்கு அந்த தயக்கம் உடஞ்ச ஒரு சூப்பரான 6 அடிச்சாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து பும்ரா ஒரு யார்க்கர் நெயில் பண்ணாரு. ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. ஓவரால் 4 ஓவர் பும்ரா வந்து ஃபென்டாஸ்டிக்காக போட்டாரு. மேபி பேட்ஸ்மேன் இன்னும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இருந்திருக்கலாம், அது ஒரு பக்கம். ஆனால் அதெல்லாம் சொன்னால் கூட இன்ஜுரியிலேருந்து திரும்ப வராருன்ற மாதிரியே தெரியல. பும்ராவை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக போட்டார். இன்னொரு பக்கம் அவங்களுடைய நியூ பால் பவுலர்ஸ் தீபக் சஹர் எஃபெக்டிவாகவே இல்லை. இன்னொரு பக்கம் ட்ரெண்ட் போல்ட் ஓகே விக்கெட் எடுத்தார். ஃபர்ஸ்ட் விக்கெட் ஆஃப் ஃபில் சால்ட் கண்டிப்பாக எடுத்தார், இல்லைன்னு நான் சொல்ல. அவ்வளோ எக்ஸ்பென்சிவாகவும் இருந்தார் ட்ரெண்ட் போல்ட். 57 ரன் கொடுத்துருந்தாரு. கடைசியில் அவருக்கு இன்னொரு விக்கெட்டும் விழுந்திருந்தா கூட 57 ரன்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் பேட்டிங் டீமுக்கு. அதுவும் வான்கடை மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்து பேஸ் அதிகமாக போட போட பால் 6 போயிட்டே இருக்கும் அப்படின்றப்ப ட்ரெண்ட் போல்ட் கிட்ட அந்த அளவுக்கு வேரியேஷன்ஸ் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பட் அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய அந்த நியூ பால் பவுலர்ஸ் அவங்களெல்லாம் தாண்டி ஜஸ்பிரீத் பும்ரா எந்த அளவுக்கு நல்லா போட்டாரோ அதே அளவுக்கு இன்ஃபேக்ட் அதை விட பெட்டராகவே போட்டார் அப்படின்னு ஒரு பவுலரை பற்றி சொல்ல முடியும்னா அது ஹர்திக் பாண்டியா. மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியாவுடைய அந்த பவுலிங்லேருந்து நிறைய பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த சீசன். இந்த மேட்ச்லேயும் நிறைய அவங்களுக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு. பட் ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, விக்னேஷ் புத்தூர் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டார். அவர் இம்பாக்ட் சப்பா அதுக்கப்புறமே அவர் வெளியே எடுத்துட்டு ரோஹித் சர்மாவை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஓவர் விக்னேஷ் புத்தூர் போதுமா? இல்லை மேபி ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் கொடுத்தது, தீபக் சஹருக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் கொடுத்ததுக்கெல்லாம் பதிலாக ஸ்பின்னர்ஸை வச்சு கொஞ்சம் ஓவர்ஸ் போட்டுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதே மாதிரி பவர் பிளேல வில் ஜாக்ஸுக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க. அந்த ஓவர் வந்து அப்சல்யூட்டாக டெமாலிஷ் ஆயிடுச்சு. அந்த ஓவரும் தேவையா அப்படின்றது இருந்துச்சு. வில் ஜாக்ஸோட அந்த ஓவருக்கு பதிலாக அந்த இடத்துல மிச்சல் சாண்டனரே போட்டுக்கலாமான்றது ஒரு கேள்வி. இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் ட்ரிக்ஸை வந்து மும்பை இந்தியன்ஸ் மிஸ் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து அவங்களுடைய அந்த பவுலிங் அட்டாக்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து வெளிப்படலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். விக்னேஷ் புத்தூருக்கு ஒரு 2 ஓவர் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கணும். மிச்சல் சாண்டனரும் வந்து ஏர்லியான அந்த பவர் பிளேல அந்த ஓவரை போட்டிருக்கணும். அப்படி போட்டிருந்தா மேபி இன்னும் வந்து பெட்டராக இருந்திருக்கும். 220 மும்பை இந்தியன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. மேபி ஒரு 15-20 ரன்ஸ் கம்மியாக வந்து டார்கெட்டை வந்து இறக்கிருக்கலாம் கீழே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா கடைசியில் அவங்க ஜெயிச்சது வந்து ஒரு 12 ரன் வித்தியாசன்றப்ப இந்த ஒரு 15 ரன்ஸ் அப்படின்றது ஒரு மேசிவ் டிஃபரன்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸுடைய பவுலிங். இப்போ ஆர்சிபியுடைய பவுலிங் பற்றி பேசி ஆகணும். ஏர்லி ஆன் நியூ பாலில் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. யூஸ்வலாக ஹேசல்வுட் ஸ்டார்ட் பண்ணுவார் புவனேஸ்வர் குமாரோட. ஆனால் இன்றைக்கி வந்து யாஷ் தயால் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. பர்ஃபெக்டான பிளானாக இருந்துச்சு ரோஹித் சர்மாவுக்கு. அவர் ஆனால் அட்டாக்கிங் மூடில் இருந்ததுனால நிறைய ரன்ஸை வந்து எடுத்துட்டார் அந்த ஓவரில். அப்படி இருந்தும் மறுபடியும் அட்டாக் பண்ணார் யாஷ் தயால் அண்ட் அவரால் அந்த விக்கெட்டை எடுக்க முடிஞ்சிச்சு. ரோஹித் சர்மாவுடைய அந்த விக்கெட்டை ஏர்லி ஆன் ரோஹித் சர்மாவை எடுத்ததுனால மேட்ச் வந்து ஆர்சிபி பக்கம் வந்துச்சு நான் நினைக்கிறேன். மேபி ஒரு 2-3 ஓவர்ஸ் ரோஹித் சர்மா எக்ஸ்ட்ராவாக பேட்டிங் ஆடி இருந்தாருன்னா ஈஸியாக நிறையா ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருப்பாரு அந்த பவர் பிளேல. அதை வந்து பண்ண விடாமல் தடுத்தது யாஷ் தயாலோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ரஜத் பத்திதருடைய கேப்டன்சிக்கு இது இன்னொரு ஒரு பெரிய மார்க்குன்னு நான் நினைக்கிறேன். மேபி அது அவருடைய கேப்டன்சி டெசிஷனாக மட்டும் இல்லாமல் கூட இருக்கலாம். அது வந்து மேபி டீம்லேருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு அனலிஸ்ட்ஸ் அவங்கெல்லாம் சொல்லி கூட அந்த மேட்சப்பை வந்து ரெடி பண்ணியிருக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்தால் கூட ஒரு டீமாக ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கேப்டனாக இவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆல் இன் ஆல் வெரி கிரேட் டெசிஷன் டு பிரிங் யாஷ் தயால் டு பவுல் தட் செகண்ட் ஓவர்.
ஃபேண்டாஸ்டிக்கான டெசிஷன், அது பே ஆஃபும் ஆச்சு. ரோஹித் சர்மாவுடைய விக்கெட் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் ஜாஷ் ஹேசல்வுட் வந்தார். பவர் பிளேல 5 ரன் தான் கொடுத்துருந்தாரு 2 ஓவர் போட்டு. ஃபேண்டாஸ்டிக்கான பவுலிங். 2 ஓவர் பவர் பிளேல போட்டு நீங்கள் 5 ரன், அதுலேயும் அது வந்து கடைசி ஓவர் ஆஃப் த பவர் பிளே, 6வது ஓவர், பவர் பிளேயோட 6வது ஓவர், கடைசி ஓவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 பால் போட்டு 2 ரன் கொடுக்குறாருன்றதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹேசல்வுட் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்ப உள்ளே கொண்டு வரும்போது ஹர்திக் பாண்டியான்னு ஒரு மிருகம் ஆடிட்டு இருந்ததுனால அவருடைய பவுலிங் ஃபிகர்ஸை வந்து நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் உண்மையிலேயே நல்லா தான் போட்டிருந்தாரு இந்த மேட்ச்சில். இன்னொரு ஒரு முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி கொடுத்தது சுயாஷ் சர்மா. சுயாஷ் சர்மாவுடைய பவுலிங் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. நல்ல லைன்ஸ் அண்ட் லென்த்ஸ் மெயின்டைன் பண்ணார். அவருடைய ஸ்பீட்ஸ் எல்லாமே 100 km/h மேலேயே கூட இருக்குது. சில நேரம் 90க்கு மேலே தான் எல்லா பாலுமே இருக்குது. ஆனால் எல்லா பாலுமே டேர்ன் ஆகுது. அவர் 104ல் போடுற பால் கூட வந்து ரிப்பாகி டேர்ன் ஆகுது. அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். லெக் ஸ்பின்னர்ஸில் ஆர்த்தடாக்ஸ் லெக் ஸ்பின்னாக இருந்தால் கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃப்ளாட்டாக போட்டு பாலை டேர்ன் பண்ணக்கூடிய லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஒரு அற்புதமான டேலண்ட்டை வந்து ஆக்ஷனில் எடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆர்சிபி. இவரை எப்படி யூஸ் பண்ணுறாங்க இந்த சீசன் ஃபுல்லாக அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே வந்து சுயாஷ் சர்மா. ஏன்னா அவர் பவுல் பண்ணது சூரியகுமார் யாதவ். அவர் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்பின் பேஷர். அவர் ஸ்பின் போட்டாலே அடிப்பார், ஸ்வீப் நிறையா ஆடுவார். லெக் ஸ்பின்லாம் வந்து அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் வந்து சால்ட் வாட்டர், அதாவது சப்பமேட்டர் சால்ட் வாட்டர்ன்ற மாதிரி அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பார். ஆனால் இந்த மேட்ச்சில் அவரால் அப்படி பண்ண முடியல. அந்த அளவுக்கு நல்ல பவுலிங்கை வந்து சுயாஷ் சர்மா பண்ணியிருந்தார். வில் ஜாக்சனையும் ட்ரபிள் பண்ணார் சுயாஷ் சர்மா, அதுவும் நம்ம பார்த்தோம். ஓவராலாக ஈவன் திலக் வர்மா கூட வந்து அவ்வளோ ஈஸியாக சுயாஷ் சர்மாவை அடிக்க ஆரம்பிக்கல. அவருடைய லாஸ்ட் ஓவரில் தான் அவர் ரன்ஸுக்கே போனார். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தார். 3 overs 15 runs இருந்தார். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஓவரில் கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தாரு. சுயாஷ் சர்மா கிட்டே இருந்தும் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸஸ் இருந்துச்சு. நம்ம சுயாஷ் சர்மா பற்றி பேசிட்டோம், ஹேசல்வுட் பற்றி பேசிட்டோம். ஹேசல்வுட் கடைசியில் வந்து ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ ஹர்திக் பாண்டியா விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு. அது இல்லைன்னா மேட்ச் வந்து ஹர்திக் பாண்டியா ஜெயிச்சு கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹேசல்வுட்னுடைய அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷனும் நம்ம வந்து இப்போ பேசியிருக்கோம். புவனேஸ்வர் குமார் பற்றியும் பேசி ஆகணும். யாஷ் தயால் பற்றி பேசிட்டோம். யாஷ் தயால் நல்லா போட்டார். ஈவன் டெத்லையுமே வந்து திரும்ப வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் பால்ஸ் நிறைய யாஷ் தயால் போட்டார். ஃபேண்டாஸ்டிக்காக ஒர்க் ஆச்சு. பட் புவனேஸ்வர் குமார் இந்த வயசுலேயும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்பராக அந்த யார்க்கர்ஸை நெயில் பண்ணுறாருன்றதை பார்க்குறதுக்கே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. புவி இஸ் புவி, சான்ஸே கிடையாது. பேஸ் கிடையாது பெருசாக, 140லாம் போட மாட்டார். வித்தியாசமான ஆக்ஷன் பும்ரா மாதிரிலாம் கிடையாது. ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன், ரொம்ப சாதாரணமான ஒரு பவுலர் தான். ஆனால் அவருக்கு இருக்கிற ஸ்கில், அந்த அக்யூரஸியை வச்சு ப்ராப்பராக யார்க்கர்ஸை போட்டு ஓரளவுக்கு தப்பிச்சிடுறாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் கேம்ஸில் நீங்கள் ஓரளவுக்கு தப்பிச்சிங்கனாலே டீமுக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ புவனேஸ்வர் குமாருக்கும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மேட்சாக இது வந்து அமைஞ்சிருந்துச்சு நம்ம பார்த்தோம். யாஷ் தயாலுடைய பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் பாலில் ஒரு பால் வந்து சூரியகுமார் யாதவோட டாப் எட்ஜில் பட்டு கொடை கிளம்பி நேராக காற்றுல அப்படியே போயிட்டே இருக்குது. கீழே 2 பேர் ஓடுறாங்க. பவுலர் யாஷ் தயாலும் ஓடுறாரு, விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மாவும் ஓடுறாரு. 2 பேரும் முட்டிக்கிட்டு கடைசியில் பாலை கீழே விட்டுறாங்க. 2 கேட்ச் வந்து சூரியகுமார் யாதவோடது ஈஸி கேட்சஸ் ட்ராப் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் ஓகே ஒரு புல் பேக் பண்ணாங்க. சூரியகுமார் யாதவோட விக்கெட் விழுந்துச்சு. ஆனால் இதே விஷயம் ஹர்திக் பாண்டியாவோட கேட்ச் அவங்க ட்ராப் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸில் ஆர்சிபி கேட்சஸ் ட்ராப் பண்ணல அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். கேட்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அதில் வந்து ஹர்திக் பாண்டியாவுடைய அந்த விக்கெட் மட்டும் இல்லை, தீபக் சஹர்னுடைய கேட்ச் எடுத்துக்கிட்டோம் லாஸ்ட் ஓவரில், மிச்சல் சாண்ட்னருடைய அந்த கேட்சாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அற்புதமான கேட்சஸ் வந்து டிஸ்பிளே பண்ணாங்க ஆர்சிபி. அவங்களுடைய அந்த கேட்சிங் உண்மையிலேயே இந்த டீமை வந்து, அதாவது இந்த மேட்சை வந்து புல் பேக் பண்ண உதவுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த கேட்சஸ்லாம் ட்ராப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கையை விட்டு இந்த மேட்ச் போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபீல்டிங் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். T20 கேம்ஸில் வந்து சின்ன சின்ன எரர்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே அதுக்கான விளைவுகள் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அந்த சின்ன சின்ன தவறுகளை பண்ணாமல் அவங்க வந்து அந்த லேட்டர் ஹாஃப் ஆஃப் த இன்னிங்ஸில் ரொம்ப கிளினிக்கலாக ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தாங்க ஆர்சிபின்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து ரஜத் பத்திதாரனுடைய அந்த ஒரு கூல் காம் ஒரு ஆட்டிடியூட் கேப்டனாக. உண்மையிலேயே ரொம்ப காமாக இருக்கார், ரொம்ப வந்து நிதானமாக அமைதியாக இருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம் ஃபீல்டில். அந்த நிதானம் வந்து அந்த மற்ற பிளேயர்ஸுக்கு ஒரு நிதானத்தை கொடுக்குது. ஒரு பதட்டம் அடையாமல் மற்ற பிளேயர்ஸையும் வந்து இது பார்த்துக்குது. அதனால தான் அந்த முக்கியமான ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸில் கேட்சஸ் ட்ராப் பண்ணலை ஆர்சிபி அப்படின்றத நம்ம பார்த்தோம்.
ஓகே ஏர்லி ஆன் கேட்சஸ் ட்ராப் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க கேட்சஸ் ட்ராப் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு கேப்டனுக்கும் சரி டீமுக்கும் சரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் நம்ம கொடுத்தே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபீல்டிங் பற்றி பேசிட்டோம், இந்த பவுலர்ஸ் எல்லாரை பற்றி பேசிட்டோம், ஒருத்தரை பற்றி பேசி ஆகணும். மேன் ஆஃப் த மேட்ச் வந்து கடைசியில் ரஜத் பத்திதர் கொடுத்தாங்க அவருடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு. ஆனால் குருணால் பாண்டியாவுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்றதும் நமக்கு தெரியும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார், நிறைய ரன் கொடுத்தாரு, ஒரு ஓவர் வந்து ஹர்திக் பாண்டியா போட்டு பிரித்து எடுத்துட்டாரு. அதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பவுலரை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸ்மார்ட்டஸ்ட் ஆஃப் ஆல் பவுலர்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அதுலேயும் அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், பாலை ஸ்பின் பண்ணுறதை தவிர எல்லாமே பண்ண வைக்கிறாரு. பவுன்சர் போடுறாரு, வைட் யார்க்கர்ஸ் போடுறாரு. அதில் ஒரு வைட் யார்க்கர் வந்து 114 km/h போட்டிருந்தாரு. ஜிதேஷ் சர்மா அதை வந்து க்ளவுல கலெக்ட் பண்ணும்போது இந்த க்ளவுல பால் படுற சவுண்ட் வந்து பேட்ல பால் படுற சவுண்டு மாதிரி கேட்குது. அந்த அளவுக்கு பேஸோட அந்த பாலை டெலிவர் பண்ணியிருக்காரு. எல்லாம் ஒரு 2 ஸ்டெப் ரன்னப்ல வந்து அப்படி ஒரு உடம்போட சேர்ந்து ஒரு ஆக்ஷனு, ஃபுல் பாடியும் வந்து ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணுறாரு. மொத்த மொமெண்டமோடையும் ஏதோ ஜாவலின் த்ரோ போடுற மாதிரி பாலை வந்து போடுறாரு, பந்தை வீசுறாரு. அது வேற மாதிரி டெலிவர் ஆகுது. வைட் யார்க்கர் டெலிவர் பண்ற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி டெத் ஓவர்ஸ்ல டெத் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. லிட்டரலா சாண்ட்னர் உள்ள வர்றாரு, வைட் யார்க்கர் போடுறாரு. அப்படி ஒரு திங்கிங்கை வந்து எந்த விதமான ஸ்பின்னர் கிட்ட இருந்தும் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பவுலிங் வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் அவர் வந்து வில் ஜாக்ஸோட விக்கெட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பால் போட்டு பவுன்சர் போட்டு எடுத்தாரு. ஜென்ரலாக நீங்கள் பவுன்சர்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஸ்பின்னர் ஆடும்போது அந்த பவுன்சர் ஆடுறதுக்கான அந்த ஃபுட் ஒர்க் வந்து வராது. நீங்கள் ஒரு ஸ்பின்னர் பவுலிங் போடுறதை பார்க்கும்போது லைக் இத்தனை பிளேயர்ஸை வந்து இத்தனை பவுலர்ஸை வந்து இந்த பேட்ஸ்மேன்லாம் ஆடிருப்பாங்க. நீங்கள் வில் ஜாக்ஸ் எடுத்தீங்கன்னா அவர் நிறைய பவுலர்ஸை வந்து ஆடிருப்பாரு, நெட்ஸ்லையும் சரி மேட்சஸ்லையும் சரி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பவுலர் அவங்க ஆடிருக்கவே மாட்டார். ஒரு ஸ்பின்னர் ஓடி வந்து பவுல் பண்ணும்போது அவங்களுடைய மசில் மெமரியை இதுக்கு முன்னாடி அத்தனை ஸ்பின்னர்ஸ் ஆடினதுனால அந்த பால் வந்து கொஞ்சம் ஸ்லோவர் த்ரூ தி ஏரா வருன்ற மாதிரி தான் அவங்க செட் ஆகி ரெடி ஆவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பவுன்சருக்குலாம் ரெடியாக ஆக மாட்டாங்க. அதனால தான் குருணால் பாண்டியா பவுன்சர் போட்டால் பேட்ஸ்மேனால் அவ்வளோ ஈஸியாலாம் அடிக்க முடியாது. அது அந்த மாதிரியான ஒரு பவுலிங்கை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அவருடைய பவுன்சர்ஸாக இருக்கட்டும், அவருடைய அந்த வைட் யார்க்கர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறாரு. அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நல்ல திங்கிங் கிரிக்கெட்டராக இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி போடுறதுல ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து மேக்ஸிமம் பேஸே 110-120 km தான் டெலிவர் பண்ண போறீங்க. 122ல் ஒரு பவுன்சர் போட்டார். அது வந்து ஹர்திக் பாண்டியா மாதிரி ஸ்டில்லாக ஒரே இடத்துல நிற்கிற பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. அதனால தான் ஹர்திக் பாண்டியா அது பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிச்சிட்டு இருந்தாரு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனாக இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்பின்னை ப்ராப்பராக ஆடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடணும்னு நினச்சிங்கனாலோ, இல்லை ஸ்வீப் ஷாட்ஸு டவுன் த கிரவுண்ட் இறங்கி வந்து ஆடணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கனாலும் குருணால் பாண்டியாவை ஆடவே முடியாது. அந்த காரணத்தினால தான் குருணால் பாண்டியாவால் வந்து ஏர்லி ஆன் அவங்களுடைய மும்பை இந்தியன்ஸுடைய டாப் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு. டவுன் தி ஆர்டர்லையும் அவரால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஹர்திக் பாண்டியா கிட்ட மட்டும் அவரால் போட முடியாததுக்கான ரீசன் வந்து ஹர்திக் பாண்டியான்ற இந்த ஸ்டேபிள் பேஸ் தான். அதாவது 2 காலையும் பதிச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப மூவ்மெண்ட் அதிகமாக கொடுக்காம வெயிட்டை ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி 6 அடிப்பார் ஹர்திக் பாண்டியா. அந்த காரணத்தினால தான் குருணால் பாண்டியா வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாருன்றதை நம்ம பார்த்தோம். பட் ஓவரால் குருணால் பாண்டியா இவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஒரு பவுலராக இருப்பார் அப்படின்றதுனால தான் ஆர்சிபி வந்து அவர் எடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவரோட இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபென்டாஸ்டிக்கான கேம். குருணால் பாண்டியா லிட்டரலாக வந்து இந்த மேட்சை புல் பேக் பண்ணி ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அதில் இந்த லாஸ்ட் ஓவர் ஃபென்டாஸ்டிக்கான ஓவர். 4 விக்கெட்டோட ஃபினிஷ் பண்ணார். அந்த லாஸ்ட் ஓவரில் 3 விக்கெட். அற்புதமான ஓவர். ஆர்சிபிக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ஸை வந்து எடுத்து இந்த மேட்ச் கொடுத்துருக்கோம். அதை விட ரொம்ப முக்கியமாக நிறையா கான்ஃபிடென்ஸ் குருணால் பாண்டியா எடுத்து கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லியம் லிவிங்ஸ்டன் பவுலிங்கில் யூஸே பண்ணல. ரஷிக்தார் சலாமை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான தேவையில்லை. அவருக்கு பதிலாக சுயா சர்மா கொண்டு வந்தாங்க, அவரும் நல்லா போட்டார். ஓவரால் ஆர்சிபிக்கு எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் அது வந்து நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு நம்ம பார்த்தோம். எடுக்கிற ஆப்ஷன்ஸ் நல்லா ஒர்க் ஆகுதுன்றதுனால அது நல்ல ஆப்ஷன்ஸ் தானா, நல்ல டெசிஷன்ஸ் தானா அப்படின்றது ஒரு கேள்வி. ஆனால் இன்னைக்கு ஆர்சிபி உண்மையிலேயே வந்து அவங்க எடுத்தது எல்லாமே நல்ல டெசிஷன்ஸ் அப்படின்றதையும் மனசில் வந்து வச்சுக்கோங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ப்ராப்பர் பிளானிங் பார்த்தோம். அண்ட் அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு காம் கலெக்டட் ஒரு நல்ல திங்கிங் கேப்டன் இருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். எந்த இடத்துலையுமே பவுலிங் ரொட்டேஷன்ஸை வந்து பதட்டம் அடைஞ்சு அவர் செய்யலை. நல்ல பவுலிங் ரொட்டேஷன்ஸ் தான் செஞ்சுட்டு இருந்தார். அவருடைய பெஸ்ட் பவுலர்ஸை வந்து பேக் பண்ணி மறுபடியும் ஓவர்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். இவ்வளோக்கும் ஒரு பாயிண்ட்ல ஹேசல்வுட்டை வந்து கம்ப்ளீட்டாக டேக் டவுன் பண்ணிட்டாரு ஹர்திக் பாண்டியா. அடிச்சு வெளுத்துட்டாரு ஹேசல்வுட்டை. அந்த பாயிண்ட்ல கூட மறுபடியும் அவர் வந்து ஹேசல்வுட்டை தான் நம்பி கொடுத்துருந்தாரு. கேமை டீப்பாக கொண்டு போனோம் அப்படின்ற காரணத்தினால
பிரில்லியன்ட் கேப்டன்சி ஃப்ரம் ரஜத் பத்திதார். அதை வந்து உண்மையிலேயே சொல்லி ஆகணும். ஓவராலாக 2 டீம்ஸுமே நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க. அங்கே மும்பை இந்தியன்ஸுடைய பேட்டிங் ஸ்லைட்டாக கோட்டை விட்டதுக்கான விளைவு தான் வந்து மேட்சை மும்பை இந்தியன்ஸ் தோத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதெல்லாம் இருந்தால் கூட இவ்வளோ க்ளோஸ் மேட்ச்சில் இவ்வளோ பெரிய ஃபைட்டு கொடுத்ததுக்கு உண்மையிலேயே வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பெரிய 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 பாராட்டுக்களை சொல்லி ஆகணும். சில டீம்ஸ்லாம் ஃபைட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றப்ப மும்பை இந்தியன்ஸ் இவ்வளோ ஃபைட் பண்ணுது அப்படின்றது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஒரு அற்புதமான ஒரு மேட்ச். அடுத்த மேட்சும் இந்த மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்கணும் அப்படின்றத வந்து நினச்சிக்கிட்டு அடுத்த வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும், until then, please like, share and subscribe. Thank you.